இந்த வீடியோவில் ஒரு ஸ்பெஷல் ரெசிபி ஒன்று பார்க்கலாம். நம்ம சப்பாத்திக்கு மாவு பிணைகிற மாதிரி மாவு பிணைஞ்சிட்டு அது உள்ளுக்கு இஞ்சி வச்சு இன்றைக்கி இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சோண்டு தேங்காய் பூ எடுத்து வச்சுருக்கேன். நான் சிவகாமி, வெல்கம் டு சிவாஸ் கிச்சன். இந்த தேங்காய் பூவில் நம்ம முதல்ல இஞ்சி செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். அதோடய ஃபில்லிங் செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். நான் வெள்ளையாக தான் திருவிட்டு வந்திருக்கேன். இது வந்து ஒரு மூன்றரை கப் தேங்காய் பூ இப்போ இருக்குதுங்க. அதுக்கு சீனி வந்துட்டு கருப்பு சீனி எடுத்திருக்கேன். ஒரு 2 கப். இந்த கப்பில் தான் நான் தேங்காய் பூ மெஷர் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். அதே கப்பில் ஒரு 2 கப் கருப்பு சீனி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றி முதல்ல இதை கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இது 1 கப் சுடு தண்ணி. சீனியை நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த சீனிலாம் இப்போ வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். அடுப்பு தட்டி விட்டுருக்கேன். இந்த சீனி ஒரு கொதி வரட்டும். அதில் கொஞ்சோண்டு டவுன் பண்டான்னு போட்டுக்கலாம். உப்பு கொஞ்சமாக கொதிக்கிட்டோம். இந்த சைட்டு நான் ஒரு டேபிள் ஸ்பூன் மாதிரி இது பொட்டுக்கடலை வறுத்துக்கிட்டு இருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான். இந்த இஞ்சி கூட சேர்க்கறதுக்கு நான் இதை வறுத்துட்டு இருக்கேன். இப்போ இந்த பொட்டுக்கடலை இல்லைன்னா நீங்கள் கேஷ்யூ நட்ஸ் இல்லைன்னா அந்த பீனட்ஸு கச்சம்தானா அதெல்லாம் கூட உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா வெறும் அந்த தேங்காய் பூ இஞ்சி அப்படியே கூட யூஸ் பண்ணி வச்சுக்கலாம் தான். சீனியை நல்லா இந்த மாதிரி கொதிக்க வச்சுட்டு அப்புறமா அந்த தேங்காய் பூ இதில் சேர்த்துக்கலாம். இந்த இஞ்சி நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் இதை செஞ்சுக்கலாம். உங்களுக்கு சீனி குறவாக இருக்கிற மாதிரி இருந்தால் வெள்ளை சீனி கூட ஒரு 2 கரண்டி அது மாதிரி போட்டுக்குங்க, டேபிள் ஸ்பூன். இது ஆல்மோஸ்ட் ட்ரை ஆகிடுச்சு. டவுன் பண்ணுற மாதிரி எடுத்துடலாம். இதில் அடுத்து நான் 1 டீஸ்பூன் மாதிரி இது சுக்கு ஏலக்காய் ஒன்றா இடித்து சளிச்சு வச்சுருக்கேன். நான் இதை சேர்த்துக்க போகிறேன். இது ஆப்ஷனல் தான். நீங்கள் இந்த டவுன் பண்டான் ஃப்ளேவர்லேயே விட்டுறனாலும் ஓகே தான். நான் கொஞ்சம் இந்தியன் டேஸ்ட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு இதையும் சேர்த்துக்கிறேன். இந்த தண்ணியெலாம் இல்லாமல் நல்லா ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அந்த பொட்டுக்கடலை வந்துட்டு இது கொஞ்சம் ஆறிட்டோன்னு நான் அப்புறமா சேர்த்துக்க போகிறேன். அப்போ தான் அது சொகி ஆகாது. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறிட்டோம். வேறு ஒரு போர்டில் நான் எடுத்து வச்சுக்க போகிறேன். இதை இப்போ இதுக்கு மாவு பிணைஞ்சிக்கலாம். இது 1/2 கிலோ மாவு, 500 grams ஆல் பர்பஸ் ஃப்ளார். இதில் கொஞ்சம் உப்பு, ஒரு டீஸ்பூன் மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் மாதிரி எண்ணெய், இதெல்லாம் கலந்துக்கலாம்.
இந்த எண்ணெயும் உப்பும் எல்லா மாவுலேயும் படணும். முதல்ல இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. தண்ணி அளவு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அப்புறம் சொல்கிறேன் கரெக்டாக. சப்பாத்திக்கு மாவு பிணையிற மாதிரி பிணைஞ்சிக்கோங்க. 1/2 கிலோ மாவுக்கு நான் இப்போது ஒரு 300 ml தண்ணி ஊற்றிருக்கேன். மாவு இப்படியே ஒரு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் பண்ணட்டும். மாவு பிணைஞ்சி வச்சுட்டேன். இது ஒரு மாவு பிணையிற டைம் ஒரு 15 மினிட்ஸ் வரைக்கும் இது பாரிச்சு. அந்த பொட்டு கடலையே இப்போ இதில் சேர்த்துக்கலாம். இது வேறு ஒரு போலுக்கு எடுத்து வச்சுக்க போகிறேன். நான் முதல்ல இது சின்ன சின்ன போலாக செஞ்சு எடுத்து வச்சுக்க போகிறேன். சப்பாத்தி மாதிரியே கொஞ்சம் மீடியம் சைஸாக. நான் இந்த மாதிரி சைஸ்க்கு செஞ்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ பெருசு வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி பார்த்து செஞ்சுக்கோங்க. கொஞ்சம் மாவு சேர்த்துக்கலாம். அதான் ரொட்டி கட்டையில் ஒட்டாது. இந்த ஏறக்குறைய முதல்ல இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க, சப்பாத்தி மாதிரி. நான் சின்ன சின்ன சைஸாக தான் செய்கிறேன். இப்போ இதில் இஞ்சி வச்சுக்கலாம். இதை இப்போ மடிச்சுக்கோங்க. ஓட்டை இல்லாமல் நல்லா பார்த்து இதை சீல் பண்ணிக்கோங்க. இந்த மாவு மேலே ரொம்ப எக்ஸ்ட்ராவாக இருந்துச்சுன்னா இதை கொஞ்சம் நம்ம எடுத்துடலாம். இல்லைன்னா ஒரு சைட் தொண்டி அது மொத்தமாக இருக்கும். இப்போ நான் கையிலே இதை இந்த மாதிரி செஞ்சுக்கிறேன். நான் ஏற்கனவே கொஞ்சம் செஞ்சு வச்சுருக்கேன். ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்குங்க. நீங்கள் நெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும், நல்லா வாசமாக இருக்கும். இந்த ரொட்டியை நம்ம பொரிக்க போகிறோம். ரெண்டு பக்கமும் நல்லா வேக வச்சுக்கோங்க. ஃப்ளேம் வந்துட்டு மீடியமாகவே வச்சுக்கோங்க, அப்போ தான் மாவு வேகும். இது வெந்திருக்கும். இதை எடுத்துடலாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் தான் முதல்ல செஞ்சுருக்கேன் வீடியோக்காக. மாவும் இஞ்சியும் இன்னும் இருக்குது, அதை மெதுவாக நான் செஞ்சுக்குவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு
சிவாஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கட்டாயமாக இந்த வீடியோ இந்த ரெசிபி ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். Thank you for watching.